சீட் பெல்ட் போட்டுருவோம். அவரும் டிரைவர் போடுவார், நானும் போட்டுக்கிறேன். நம்ம ட்ரைவ் பண்ண வேரியண்ட் மஹிந்திராவில் XUV700 AX7 லக்ஸுரி பேக். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா XUV700 போது ஓவரால் 5 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேரியன்ட் MX, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AX3, AX5, AX7 அண்ட் AX7L. 5 விதமான உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் ஆப்ஷனும் இருக்குது, நமக்கு பெட்ரோலும் இருக்குது. பெட்ரோலுமே பார்த்தீங்கன்னா M ஸ்டாலின் 2 லிட்டர் இன்ஜின் கெப்பாசிட்டி. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 200 PS எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 380 Nm டார்க் வரும் உங்களுக்கு. அப்படியே டீசலுமே பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டரு. டீசலில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்டு எம்ஆர்க் இன்ஜின் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் PS கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 155 PSலையும், அண்ட் அனதர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 185 PSலையும் கொடுத்துருப்பாங்க. 155 PS ஒரு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 360 இன் டீசல் வேரியன்ட். நமக்கு அதே வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 185 PSல 420 Nm டார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்திங்கன்னா சேம் 185 PSல வந்து பார்த்தீங்கன்னா 450 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நமக்கு டீசல் 450 Nm டார்க் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜினும் உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜினு, டீசல் வந்து இன்ஜினும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல், வெல் ரிஃபைன்டு நியூ இன்ஜினு. NVH லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு குறைச்சி வச்சுருப்பாங்க. வெல் ரிஃபைன் ஸ்மூத் இன்ஜின் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக நம்ம ட்ரைவ் பண்ண போகிற வேரியண்ட் AX7 லக்ஸுரி பேக் அப்படி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 360 சரௌண்ட் வியூ கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கம்யூனிட்டிக்காக தான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், ரியர் வியூ. நம்ம இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வீல் ஆஃப் ஃப்ரண்ட் வீல் நமக்கு. லைக் எப்படின்னா நம்ம வந்து காம்பவுண்ட் வரமா அது இருக்கும். டவுன் லெவலில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வியூ பண்ணி பார்த்துட்டு நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக இருக்கும் நமக்கு இந்த பொசிஷனு. அதேமாதிரி இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வீல் ஆஃப் ஃப்ரண்ட் வீல். இந்த ஆப்ஷன் வந்து ரியர் டாப் லெவலில் உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் காட்டுங்க. டாப் வியூ ஆஃப் ரியரு. இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூ ஆஃப் டாப்லேருந்து டவுன் லெவல். அண்ட் 3D இருக்குது. 3Dன்றது நமக்கு இருந்த இடத்துல நம்ம காரை சுற்றி என்னென்ன இருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம். 360 சரௌண்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணி பார்த்தலாம். உங்களுக்கு நம்மளுக்கு டோட்டலாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம். இது 360 சரௌண்ட் வியூ கேமரான்றது பார்க்கிங் மோடில் யூஸ் ஆகும். அண்ட் லெசன்ஸ் லைக் 10 to 15 km ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும்போது உங்களுக்கு 3D வந்து பார்த்தீங்கன்னா 360 ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோ கட் போய்ட்டு நார்மல் கேமரா. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசலில் வந்து பார்க்கும்போது நமக்கு ட்ரைவ் மோடு கொடுத்துருக்காங்க. ஜிப், ஜாப், ஜூம் 3 ட்ரைவ் மோடு இருக்குது நமக்கு. டிஃபால்ட் மோடு நம்ம டீசல் வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே இக்னிஷன் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணும்போது ஜாப் மோடு தான் டிஃபால்ட் மோடு. ஓகே. ஜிப்புன்றது இது ஒரு மோடு. அண்ட் ஜூம்ன்றது ஆக்சுவலாக 3 மோடு இருக்குது. ஜிப் வந்து எக்கனாமிக் மோடு, வெல் ரிஃபைன் ஃபார் எக்கனாமிக் மோடு. ஜாப் பண்ணுறது சிட்டி மோடு. ஓகே. ஜூம்ன்றது வந்து ஹைவேஸ்க்கு நம்ம ஹைஸ்பீட் யூஸ் பண்ணுவோம். லைக் ஸ்போர்ட்ஸ் மோடு வாங்கிட்டீங்களா அந்த ஆப்ஷன். ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டிஃப்ரென்ஸாக தெரியும். ஜிப்பில் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, ஜாப் ஓட்டும்போதும் சரி, ஜூம் ஓட்டும்போது இன்ஜினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு கஸ்டம் மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஜின் பவர், பிரேக்கு, கிளைமேட், ஸ்டேரிங்கு நம்ம இது நமக்கு எப்படி என்ன தேவையோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் வியூ மானிட்டர் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் நம்ம லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ரைட்டில் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வியூ நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கார்னரிங்கில் லெஃப்ட் சைடில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கிறத வியூ பண்ணி காட்டும். சூப்பர். இவன் லெஃப்ட் ஹேண்ட் இவன் ரைட்டில் போடும்போது ரைட் சைடு நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கிறத வியூ பண்ணி கேமராவில் வந்து டிஸ்பிளேல காட்டிடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் திரும்பும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் சேஃப்டினஸ். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அடாஸ் இருக்கும். உங்களுக்கு அடாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த டைம் டிரைவிங் அப்போ என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க.
எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த ரோடு போகிறோம்ல சார், இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பம்பியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பம்பி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பி ரோடு டெஸ்ட் ரைட்டு எக்ஸலண்ட்டான ரோடு. இந்த ரோடு பம்பி ரோடு மீன்ஸ் நம்மளோட சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்னா நம்மளோட மஹிந்திரா XUV 700 ஆல் வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ட் வித் மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சி செலக்டிங் டேம்பிங்கும் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ரஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேம்பிங்கோட ஃபங்க்ஷனிங் வந்து எக்ஸ்டெண்டாக ஒர்க் பண்ணும். ரோடு ஸ்மூத் ரோடுக்கு ஏற்ற மாதிரி டேம்பிங்கோட ஃபங்க்ஷனிங்கும் எக்ஸ்டெண்டாக ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த ரோடை சூஸ் பண்ண என்ன ரீசன்னா பம்பி ரோடு. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டாவே உங்களுக்கு பம்பி ரோடாக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் அதர் வேரியண்ட்டில் வந்து இல்லாத இது அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓவர் ஏஜ் பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து சீட்டிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெஹிக்கிள் உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னென்னா சஸ்பென்ஷன் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். அந்தளவுக்கு ஒர்க்கிங்கும் டேம்பிங் ஃபங்க்ஷனிங் எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம பம்பி ரோடில் போயிட்டு இருக்கோம். ஜாக் மோட் ஆன் இருக்கும், ட்ரைவ் மோடில் ஜாக் மோட். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பி ரோடை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நீ ஹைவேஸ் கிட்ட போக போகிறோம், ஹைவேஸ் டச் பண்ண போகிறோம். அடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க ஹைவேஸ். உங்களுக்கு அடாஸ்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுது. அண்ட் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. லேன் கீப் அசிஸ்டண்ட்டு, லேன் டெபார்ச்சர் வார்னிங்கு, டிரைவர் ட்ரௌசினஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாஸோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து. இப்போ நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் போகும்போது சார் இப்போ உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி அந்த ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுவார். நம்ம என்ன ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுறோமோ 60 அண்ட் அபோவ் இல்லை 80 அந்த சார் என்ன ஸ்பீட் செட் பண்ண போகிறாரோ அந்த ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேனில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து செக் பண்ணிக்குவார் ஆனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. நாங்கள் உள்ளே இருக்கோம். வார்னிங் ப்ளஸ் அசிஸ்ட் வார்னிங் ப்ளஸ் அசிஸ்ட் ஓகே போகலாமா? ஹைவே செட் பண்ணியாச்சு. சார் வந்து யுவராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் பண்ண போகிறாரு. ஸ்பீட் லிமிட் அதாவது சார் செட் பண்ணுற ஸ்பீடு 70 or 80 செட் பண்ண போகிறான்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா நம்ம லேனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வெஹிக்கிள் வந்து ஒரு 80 km ஸ்பீட் அல்லது 100 நம்ம வெஹிக்கிள் செட் பண்ணியிருப்போம். நம்ம வெஹிக்கிள் ஒரு எக்ஸாம்பிள் 100 செட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெஹிக்கிள் 100 போகும்போது ஃப்ரண்ட் டார்கெட் வெஹிக்கிள் இருக்குது சார். அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் வந்து நம்ம செட் பண்ணுறது நம்மளும் 100 செட் பண்ணியிருக்கோம். அவர் 100 போனோம்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளும் 100 அவரும் 100 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இன்கேஸ் அவர் வந்து 100லேருந்து 80 வரான்னு வச்சுங்களேன், நம்ம வெஹிக்கிள் என்ன பண்ணாங்கன்னா அவரோட ஸ்பீட் 80 வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அவர் என்ன 80 இல்லை 60 வந்தால் நம்ம 60க்கு போவோம். இன்கேஸ் அவர் வந்து 60 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணி பார்க் பண்ணிட்டா வச்சுங்களேன், நம்ம வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி பண்ணிட்டு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணணும். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு பிரேக் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோ இபிஎஸ் இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிரேக் அப்ளை ஆகிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிட்டாரு. லேன் கீப் அசிஸ்ட் லேன் இருக்குது, நமக்கு வெஹிக்கிள் லேனில் போயிட்டு இருக்கு. வெஹிக்கிள் இந்த லேன் தான் போகும், லேன் விட்டு வெளியே போகாது. இன்கேஸ் லேன் விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் அழகாக ஸ்டேரிங் வந்து உள்ளே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் திருப்பி லேன்லேயே வந்து உள்ளே வந்துடும் உங்களுக்கு. லேன் டெபாச்சர் வார்னிங், லேன் விட்டு வெளியே போனால் இன்கேஸ் நம்ம வந்து லேன் திருப்பலாம். நம்ம ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வந்து ஃபோர்ஸை பார்த்து அதை வந்து அசிஸ்ட் பண்ணி சென்சார் பண்ணிக்கணும். அப்படி போகும்போது பிஃபோர் வார்ன் பண்ணணும், பீப் சவுண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு. நம்ம லேன் மாறணுன்றதுக்கான பீப் சவுண்டை கொடுக்கணும் உங்களுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் க்ரூஸ் செட் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், அவர் பிரேக்லாம் கால் வைக்கல, பிரேக்கில் ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டாரு. ஸ்டேரிங்கில் உங்களுக்கு கை வைக்கல. இப்போ அந்த ஸ்பீட் லிமிட் பாருங்கள், ஸ்லோ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் சென்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணுது ஸ்பீடு. செட் பண்ண 65 50. கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு நமக்கு வார்ன் பண்ணுது. என்னென்னா நமக்கு என்ன தான் அலாஸ் இருந்தால் கூட நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஈவன் ஹைவேஸாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேன் இருக்கும், எந்த லேன் கட் ஆகும் தெரியாது. அப்படின்ற பட்சத்துக்கு எப்போவுமே டிரைவ் ஷிப்பிங் ஆக்டிவ், ஸ்டேரிங்கில் வந்து சப்போர்ட்டுக்காச்சும் கை வச்சுக்க சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலாஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸில் டிரைவிங் என்ஜாய் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டிரைவிங்கு. இப்போ லேன் கீப் அசிஸ்டன்ட் பார்த்துட்டீங்க. ஆட்டோ இபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இபிஎஸ் சொன்னாங்க, ஒரு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணி பிரேக் அப்ளை ஆச்சு. அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கால் வைக்கல, அவர் பிரேக்லேயே அப்ளை பண்ணால் டிரைவிங் போகுது. அது மட்டும் இல்லாமல் டிரைவரோட ட்ரௌசினஸ் இருக்குது சார். டிரைவர் வந்து ட்ரௌசினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து பல மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம். அப்படி ஓட்டும் போது நமக்கு செம டயர்டில் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து நமக்கே தெரியாமல் டயர்ட்னஸில் இருக்கும்போது வெஹிக்கிள் இங்கே வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ பார்த்தாங்க உங்களுக்கு அலாயும் நமக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆயிருக்கு சில டைமில். அந்த டைமில் வெஹிக்கிள் என்ன பண்ணால் நமக்கு வந்து 3 வார்னிங்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு திங் பீப் சவுண்டு. அந்த பீப் சவுண்டு கேட்டு டிரைவர் வந்து என்ன சவுண்டு கேட்டு அலர்ட் ஆகிட்டு ஸ்டேரிங் வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டேரிங்கில். இந்த பீப் சவுண்டு போட்டு டிரைவர் வந்து அலர்ட் ஆகும் போது அடுத்து ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு. செகண்ட் அலர்ட் கொடுத்தோம் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகலை, அப்படியே போயிட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. 3ஆவது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணாலும் ஃபார்வர்டு கொலிஷன் வார்னிங் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இந்த 3 வார்னிங்கை கொடுத்துட்டு டிரைவர் அப்படியும் அலர்ட் ஆகலை, வண்டி வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணல, அவர் மீது தான் போகுதுங்கும் போது நம்ம அந்த டைமில் என்ன பண்ணோம், ஆட்டோ இபிஎஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணோம். என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்டேரிங் மீறி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்க் பண்ணிட்டோம். ஸ்டேரிங் வீல் இது எப்படின்னா டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவரை மீறி வெஹிக்கிள் போகும்போது அவர் தூக்கமின்மை டயர்னஸ் பல மணி வண்டி ஓட்டிருப்பார். அவரை மீறி கண்ட்ரோல் பண்ணாலும் பட் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா டயர்னஸில் தூக்கம் தெரியாமல் வந்துடும். ஒரு செகண்ட் நிமிஷம் கூட கண்ணு எண்ணிக்க நேரம்லாம் டிரைவிங் நமக்குலாம் நம்மளே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டைமில் வந்து இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம செட் பண்ண ஸ்பீட் லிமிட் க்ரூஸோட ஸ்பீட் லிமிட் வேறு, பட் நம்ம போகிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு. என்னென்னா அடாப்டிவ் க்ரூஸ் பண்ணுறது அவரோட ஸ்பீடை வந்து நம்ம வெஹிக்கிள் அடாப்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக போகுது. இன்கேஸ் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்காங்க நம்ம லேன் மாறிட்டா நம்ம செட் பண்ண அந்த ஸ்பீட் லிமிட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ண ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம ஆக்சிலேட்டரில் கால் வைக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக. அல்லது அவரும் நம்ம லேன் விட்டு வெளியே போயிட்டாலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண ஸ்பீட் லிமிட் வந்துடும். இப்போ அவருக்கு ஆக்சுவலாக எதுக்காக லேனில் போகிறோம்னா உங்களுக்காக ஒர்க்கிங்காக காட்டுறோம். உங்களுக்கு வெஹிக்கிள் லேனில் போகுதுங்களா, உங்களுக்கு வண்டி லேனில் விட்டு வெளியே போகலை, அந்த ஸ்பீட் லிமிட்டும் அடாப்ட் பண்ணுது. பிரேக்கும் உங்களை அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் இது இப்போ கூட பிரேக்கில் கால் வைக்கல. அவர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, இது வரைக்கும் பிரேக் கால் வைக்காம தான் வெஹிக்கில் ட்ரைவ் பண்ணிருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் டர்னிங் ஆஃப் வார்னிங் கொடுக்குது நமக்கு. இந்த வேரியண்ட் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 3D சவுண்ட் சிஸ்டம், சோனியோட 12 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குது சவுண்ட் எஃபெக்டில். இமர்சிவ் 3D மோடு ஒரு எஃபெக்ட்டு, ஸ்டேஜ் மோடு, பார்ட்டி மோடு அண்ட் ப்ரீஸி மோடு. இப்போ உங்களுக்கு சாங்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக
ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் இருக்குது, வாய்ஸ் கமெண்ட் அலெக்ஸா மூலிமா வாய்ஸ் கமெண்ட் தரலாம் உங்களுக்கு. அலெக்ஸான் போது நமக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். ஆஃப்டர் த பீப் சவுண்ட் அலெக்ஸா ப்ளே த தண்டர் சாங். Thunder by Imagine Dragons from Hungama Music. அலெக்ஸா வாய்ஸ் கமெண்ட் இருக்குது. அலெக்ஸா மூலிமா நம்ம வாய்ஸ் கமெண்ட்லாம் நமக்கு பண்ணலாம். இப்போ நான் அலெக்ஸாவில் சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன், பாருங்கள். அலெக்ஸா ஓப்பன் சன்ரூஃப். ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் பேனோராமிக் சன்ரூஃப். ஆஃப்லைன் கமெண்ட்டுக்கு நம்ம நெட்டு தேவையில்லை. கார் உள்ளது சில கண்ட்ரோல்ஸ் லைக் சன்ரூஃப் ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு, டிரைவரோட விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லலாம், க்ளோஸ் பண்ண சொல்லலாம், சிஸ்டமை ப்ளே பண்ண சொல்லலாம், ஆஃப் பண்ண சொல்லலாம், வால்யூம் இன்க்ரீஸு டிக்ரீஸு, ஏசி டெம்பரேச்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கமெண்ட் நெட்டு நமக்கு தேவையில்லை. ஆன்லைன் கமெண்ட்ன்றது நம்ம சப்போஸ் காரு வெளியே இருந்து காரை கண்ட்ரோல் பண்ண மாட்டிங்களா. அலெக்ஸா க்ளோஸ் சன்ரூஃப். Okay. ஆன்லைன் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து காரை கண்ட்ரோல் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் லைக் ஹாட் பிளேஸில் நீங்கள் பார்க் ஆகிருக்கு. நீங்கள் சப்போஸ் அங்கேருந்து வரத்துக்குள்ள Your vehicle is running on low fuel. Please refill. ஆன்லைன் கமெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வரத்துக்குள்ள இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா வந்து இன்ஜின் ஆன் பண்ணி வைக்கும் உங்களுக்கு. ஏசியும் ஆன் பண்ணி வச்சிடும் உங்களுக்கு. மேலேருந்து கீழே வரத்துக்குள்ள உங்களுக்கு டெம்பரேச்சர் சில்னஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கமெண்ட்ஸு. அது மட்டும் இல்லை வெஹிக்கிள் ட்ராக்கிங்கும் பண்ணிக்கலாம். மொபைலில் மெயின் நம்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், அட்ரினாக்ஸோட 2 years பேக்கேஜோட உங்களுக்கு ரீசர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது என்னன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ட்ராக்கிங். நீங்கள் சப்போஸ் வெஹிக்கிள் எங்கெங்கே போகுது, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட என்ன கொடுக்குறீங்கன்னா வெஹிக்கிள் நீங்கள் வந்து மொபைலில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்பீட் லிமிட் செட் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்டில் கொடுக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஸ்பீடோட அதிகமாக போனார்னா உங்களுக்கு மொபைல் அலர்ட் பண்ணோம். ஓகே, ஓவர் ஸ்பீடு நம்ம ஒரு 140 120 செட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அவர் 160 180 போகிறான்னு வச்சுங்களேன். ஸ்பீட் லிமிட் வந்து அதாவது அதிகமாக போகும்போது உங்கள் மொபைலில் வந்து ஆன் பண்ணிவிடும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடில் போகிறாருன்னா அலர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அவருக்கே தெரியாது உங்களுக்கு, நீங்கள் ட்ராக் பண்ணுறது. நீங்கள் அவர் கால் பண்ணி ஓவர் ஸ்பீடில் போகிற இந்த ஸ்பீட் லிமிட்டில் போகிற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரூட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் போக சொன்னால் அவர் ரூட்டை மாறி போனால் தான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிடும் யார் ரூட்டில் போகிறாரு அப்படின்ட்டு. பார்க்கிங்கில் இருக்கிறது முதல் கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ட்ராக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சென்னையில் இருக்கோம், உங்கள் வெஹிக்கிள் வந்து பேன் இந்தியா மட்டும் இல்லை, த்ரூஅவுட் வேர்ல்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் உங்கள் வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வெஹிக்கிள் இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அலெக்ஸோட வாய்ஸ் கமெண்ட் அந்த அட்ரினாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கமெண்ட் இங்கேருந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது, ஏசி ஆன் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். சில பேர் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, வண்டி ஆன் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து ஸ்டெப் ஆகிடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகுதுன்னு ஆப்ஷனே கிடையாது. என்னென்னா வெஹிக்கிள் வந்து நம்ம சொல்கிற கமெண்ட்டை மட்டும் தான் பண்ண முடியாது. டோர் ஹேண்டெல்லாம் ஓப்பன் வண்டி ஆனில் இருக்கும்போது டோர் ஹேண்டெல்லாம் ஓப்பன்லாம் பண்ண முடியாது. டோர் ஹேண்டெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னா கீ வந்து கண்டிப்பாக கார் கிட்ட வரணும். அண்ட் கார் மூவ்மெண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக கார் கீ வந்து கார் உள்ளே வரணும். இதெல்லாம் வந்தால் மட்டும் தான் கார் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, அதனால் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் உங்களுக்கு. டோட்டல் டிஃப்ரெண்ட் டீசல் இன்ஜின் வெல் ரிஃபைன்டு. மஹிந்திராலேருந்து பார்த்தீங்கன்னா NH லெவல் வந்து ரொம்ப ரொம்ப படிச்சுருக்கு. சும்மா ஆக்சுவலாக நம்ம டீசல் வெஹிக்கிள் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு டீசல் இன்ஜின் மாதிரியே இருக்காது, அந்த பெட்ரோல் இன்ஜின் ஈக்குவலாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு நாய்ஸியாகவும் இருக்காது, வைப்ரேஷனும் இருக்காது. இப்போ டீசல் இன்ஜினாகவே அதர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் கேபின் உள்ள வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படியே வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கொடுத்து உங்களுக்கு ஆன் ஆகும். பட் நம்ம வெஹிக்கிளில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சார் நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளும் நம்ம கொடுத்துருக்கோம், டீசல் வெஹிக்கிளும் இருக்குது. ரெண்டுமே வெல் ரிஃபைன்டு நியூ இன்ஜினு, எக்ஸலண்ட் டார்க் அண்ட் பவரு. பெட்ரோல் டீசல் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களோட யூசேஜ் இருக்குது சார். ஓகே, இப்போ வந்து இப்போ யுவராஜ் ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் ஒரு நாளைக்கு 253 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரன் பண்ணுவார். 3-4 கிலோ ஓட்டுறன்னு வச்சுங்களேன், அப் பண்ணுறவங்க சேர்த்து. அப்படின்னும் போது நாங்கள் அவங்க டெய்லி ரன்னிங் இருக்குது, யூசேஜும் அதிகமாக வருதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாங்கள் டீசல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பெட்ரோல் போது நான் இப்போ என்ன எடுத்துங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கார் எடுத்தாலும் பெரிய விஷயம்.
ஓகே பஸ்ஸில் டைம் போகும்போது வீக்கெண்டில் எடுத்தாலும் அந்த மாதிரி ரேர் யூசேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ யூசேஜ் ரொம்ப கம்மியாக பண்ணுறவங்க நான் பெட்ரோல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. பட் ஓகே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ரெக்கமெண்ட் வெஹிக்கிள், சேஃப்டி வெஹிக்கிள் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் உங்களுக்கு. மற்ற வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி செலவுலாம் அதிகமாக இருக்காது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம். ஏர்பேக் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே என்னென்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டு கர்டன் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. கர்டன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரோவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்சனு, அவங்களுக்கும் வந்து ஏர்பேக்னா லாஸ்ட் ரோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்களும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல்லி கவர் அதான் கர்டன் ஏர்பேக்னா லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏர்பேக் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டு. அண்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே வெஹிக்கிளோட ரிங் ஸ்ட்ரக்சரு பில்டிங் குவாலிட்டி சொன்ன பார்த்தீங்களா, அது மேக் பண்ண குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்மெண்ட்டை விட இது ஸ்டீல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு உங்களுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரென்த் ஸ்டீல்வாங்க. ஏர்பேக்கோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஸ்டீல் குவாலிட்டி ரொம்ப சேஃப்டினஸ் அதிகம். இப்படியும் மஹிந்திரா எக்ஸ்வி 700 பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்கெட்டு. ரொம்ப சேஃப்டினஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் வேரியன்ட்ல ஏபிஎஸ் வித் இபிடி ஆப்ஷன்ஸு உங்களுக்கு அண்ட் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸு எல்லா வேரியண்ட்டும் நமக்கு ஏர்பேக் கொடுக்குறோம் உங்களுக்கு. சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகலை மஹிந்திரா. அதாவது எக்ஸ்வி 700 வந்து பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ரமைஸ் இன் சேஃப்டி. ஃபீச்சர்ஸு டெக்னாலஜிஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலாக இருக்கும் நம்ம எக்ஸ்வி 700. வினோத்குமார் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அம்பத்தூர் பிரான்ச் விலைக்கா மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம மகேந்திராவோட எக்ஸ்வி 700 ஓகே பண்ண போகிறோம். அது என்ன ஃபீச்சர்ஸ் டெக்னாலஜி என்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக கீ வந்து ஸ்மார்ட் கீ, டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், இது அன்லாக் பண்ணுறேன். ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்னால உங்களுக்கு இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக இருக்கும், ப்ரீமியமாக உங்களுக்கு இருக்கும். நாட் ஒன்லி லாக்கும் பண்ணிடலாம் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் டிப்ளாய்டு டோர் ஹேண்டல், ஸ்மார்ட் டோர் ஹேண்டல்ஸ் எப்படின்னா கீ இருந்தால் போதும், நம்ம தம்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்மார்ட் டோர் ஹேண்டல் வந்து ரிலீஸ் ஆகும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் லாக் ஆகிடும் ஸ்மார்ட் டோர் ஹேண்டல். இந்த ஆப்ஷனும் எலக்ட்ரானிக் டிப்ளாய்டு ஸ்மார்ட் டோர் ஹேண்டல் டாப் எண்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. குளோபல் என்கேப்போட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கும் நம்மளுக்கு வந்துருச்சு. அடல்ட் சேஃப்டியில் 5 ஸ்டார் ரேட்டிங்கும், சைல்டு சேஃப்டியில் 4 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மகேந்திராவோட எக்ஸ்வி 700 வந்துட்டு ரொம்பவே ஒரு சேஃபான கார் நம்மளுக்கு இது மூலிமா தெரிஞ்சிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AX3 மாடலான பேஸ் மாடல் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக் தான் இருக்கும். அதுக்கே இந்த அளவுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்திருக்குன்னா இந்த டாப் வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சேஃப்டி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த காரை நம்ம தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த வினோத்குமார் சாருக்கும் ட்ரைவ் பண்ண யுவராஜ் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கூடவே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண ஜுலைகா மோட்டார்ஸ் அம்பத்தூர் பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.